ரூபாய் 48,000 எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க. அது என்ன 48,000 அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதற்கு கோவை சத்யன் அவர்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதை ஒவ்வொரு பெண்களும் கேட்க வேண்டும். பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி இருந்தது, அதை தகுதி தொகையாக மாற்றி விட்டார்கள். தகுதியுள்ள பெண்களுக்கு தான் இந்த தொகை அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. சோ இந்த நேரத்துல தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் 3.25 கோடி மகளிர் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அந்த 3.25 கோடி மனிதர்களுக்கும் மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும். ஆனா 1000 ரூபாய் பெற்ற உரிமையுள்ள மகளிர் 1,06,00,000 அப்படின்னு சொல்லி சுருக்கிட்டாங்க திமுக. வெறும் 1 கோடி பெண்களுக்கு தான் உரிமை தொகை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அப்போ 4 வருடமாக 2,19,00,000 மகளிருக்கு உரிமை இல்லை. அந்த 1000 ரூபாய் கோருவதற்கான உரிமை கிடையாது. எத்தனை பேருக்கு? 2,19,00,000 பயனாளர்களுக்கு. எல்லாருக்கும் தானே 1000 ரூபாய்ன்னு சொன்னீங்க. அப்படின்னா 3.25 கோடி மகளிருக்கும் நீங்க 1000 ரூபாய் கொடுத்திருக்கணும். அதுல 3ல் 1 பங்கு மகளிருக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதம் இருக்கும் 2 பங்கு மகளிருக்கு நீங்க உதவித்தொகை கொடுக்கல. இப்ப என்ன சொல்றீங்க? மீண்டும் உங்களுக்கு உரிமை தொகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த படிவத்தில் உங்களுடைய பெயர், முகவரி, உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணித்தாங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வந்துடும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனுக்கான ஸ்டண்டை நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க. அப்படி என்றால் 4 வருடங்களாக எங்களுடைய உரிமை தொகை எங்கே? ஏன்னா இப்போ எனக்கு உரிமை இருக்கு, தகுதி இருக்குன்னா 4 வருடங்களுக்கு முன்னாடியே எனக்கு தகுதி இருந்தது உண்மைதான். நீங்க தான் எனக்கு 1000 ரூபாய் தரல. அப்ப 4 வருடங்களாக 1000 ரூபாய் வச்சு எனக்கான 48,000 ரூபாய் எங்கே அப்படின்னு சொல்லி மகளிர் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா